கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துக்கிறேன். இந்த வள்ளுவரின் வார்த்தை என்கிற செய்திக்கு உங்களை அன்போடு வாழ்த்துக்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, நாம் பார்த்து கொண்டிருக்கிற வேத வசனம் யோவானின் எழுதிய சுவிசேஷகம் 15வது அதிகாரம் 16வது வசனம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஏற்கனவே முதலாவது பாகத்தை நாம் பார்த்து விட்டோம். ரெண்டாவது, தேவன் எதற்காக நம்மை தெரிந்திருக்கிறார் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 78வது அதிகாரம் 70வது வசனம். சங்கீதம் 78:70 இப்படியாய் சொல்கிறது: தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவத்திலிருந்து அவனை எடுத்தார். எனக்கு அருமையானவர்களே, இங்கு பார்க்கிறோம், தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவத்திலிருந்து எடுத்தார் என்று சொல்லி. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை தெரிந்து கொண்டார் என்று சொன்னால், நிச்சயமாய் நீங்கள் எந்த தொழுவத்திலோ இல்லை எந்த சூழ்நிலையிலோ இருந்தாலும் உங்களை தூக்கி எடுக்க வல்லவராக இருக்கிறார். பாருங்கள், அநேகருடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகள் மாறி போயிருக்கும். நீங்கள் செய்கிற வேலைக்கும் நீங்கள் செய்கிற தொழிலுக்கும் சம்பந்தமில்லாத ஒரு இடத்துல இருப்பீங்க. என்ன காரணம் என்று சொன்னால், அது தேவன் உங்களுக்கு அருளிய ஒரு கிருபை. தாவீதுக்கு பாருங்கள், அவன் ஆட்டு தொழுவத்தில் இருக்கிறான். அவருக்கு யுத்தமும் தெரியாது, யுத்த சத்தத்தை கேட்டதும் இல்லை, வனாந்திரத்தில் நின்றதும் இல்லை. ஆனால் பாருங்கள், ஆட்டு தொழுவத்தில் இருந்த மனிதனை எடுத்து கர்த்தர் உயர்த்தி ராஜாவாக மாற்றுகிறார். காரணம் என்ன? வேதம் அழகாய் சொல்லுகிறது, தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்டார். இன்று உங்களையும் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். எந்த வனாந்தர பாதையோ எந்த யுத்த பாதையோ எதுவாக இருந்தாலும் சரி, தேவனை பற்றி கொண்டீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாய் அவர் உங்களை நடத்துவார். அவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிற நிமித்தம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இப்பொழுது நம்ம கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். என்னை தெரிந்தெடுத்து என் தேவனாய கர்த்தாவை தாவீதை போல என்னை உயர்த்தும் என்று கேளுங்கள். நிச்சயமாய் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. இப்பொழுதும் நாங்கள் பார்த்த வேத வசனத்தின்படி கர்த்தாவே, தாவீதை ஆட்டு தொழுவத்திலிருந்து எடுத்தீர் ராஜா. அதே போல இன்றும் எத்தனையோ சூழ்நிலைகளில் வேதனைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தூக்கி எடுப்பீராக. இதோ கர்த்தர் என்னை தூக்கி எடுப்பாரா? நான் அவருடைய கரத்தில் இருப்பேனா? அவர் என்னை வல்லமையாய் பயன்படுத்துவாரா என்று சொல்லி அநேகர் சிந்திக்கிறதை பார்க்கிறோம். இந்த செய்தியை கேட்கிற அன்பு பிள்ளைகளை கர்த்தர் தெரிந்தெடுத்து கொள்வீராக. கர்த்தர் தூக்குவீராக. உங்களுடைய மகிமையை தந்து ஆசீர்வதிப்பீராக ராஜா. கர்த்தர் தெரிந்து கொண்ட பாத்திரம் இவ்விண்ணமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி தாவீதை போல கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. நீர் அப்படி செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, தொடர்ச்சியாய் நாம் கர்த்தருடைய தெரிந்து கொள்வதை குறித்து பார்ப்போம். ஆமேன்.